எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி 1999 ஒரு படத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஸ்டான்லி குப்ரிக்கோட வெரி லாஸ்ட் ஃபிலிம். ஃபைனல் அவுட் எடுத்து முடிச்ச 6வது நாள் வந்து ஸ்டான்லி குப்ரிக்கே வந்து உயிர் இழந்துடுறாரு. அவரோட ஃபைனல் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதே அவரால் பார்க்க முடியல. ஐஸ் ஒயிட் ஷட் அப்படின்ற படம். மூவி ரெக்கமெண்டேஷனோட 5th எபிசோடில் என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது ரெலவெண்ட்டாக இருக்கிற இந்த படமே இது ஆக்சுவலாக என்னோட லிஸ்ட்டில் இருந்தது. பட் லேட்டர் த பீரியட் நான் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இப்போ கொஞ்சம் ரெலவெண்ட்டாக இருக்குன்றதுனால இந்த படத்தை சஜஸ்ட் பண்ணுறேன். வெரி தாட் ப்ரோவோக்கிங், வெரி இன்சைட்ஃபுல் படம்னு சொல்லலாம். நிறைய லேயர்ஸ் இருக்குது. படம் பார்த்து முடிக்கும்போது வந்து அந்த ப்ரொட்டகனிஸ்ட் எப்படி கன்ஃபியூஸ்டாக இருக்கணும், அதே மாதிரி தான் நம்மளும் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். பட் டைம் டு டைம் இந்த படம் வந்து எனக்கு நிறைய உணர்த்திருக்கு. இந்த படத்தை நான் ஒரு 5 வருஷம் முன்னாடி பார்த்தேன். எவ்ரி இயர் பார்க்கும்போது ஒன்று புரியும். இப்போது எனக்கு இது ரெலவெண்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத பற்றிலாம் வந்து இந்த படம் பேசும் நிறைய. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுச்சு. இப்போ இப்படி தோணுது. நடுவில் வேறு மாதிரி நான் வேறு ஒரு இதுக்காக ஒரு 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 ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்காக அதுக்காக நான் இந்த படத்தை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி அவ்வளோ ஒரு லேயர்ஸ் இருக்கிற ஒரு படம். ஸோ அதுதான் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன்னா அதுதான் அந்த படம்னு நம்ம எடுத்துக்க முடியாது. குவிண்டன் டரண்டினோ ஒன்று சொல்லியிருக்காரு, இஃப் 1000 people வாட்ச் மை மூவிஸ் ஐ ஹோப் தே வாட்ச் 1000 டிஃப்ரெண்ட் மூவிஸ் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவரோட அப்ரோச் அந்த மாதிரி இருக்கும். டுவார்ட்ஸ் த எண்ட் வந்து ஒரு ஓப்பன் எண்டிங்காவோ இல்லை ஒரு கன்ஃபியூஸ்டு எண்டிங்காவோ விட்டுறது. ஸோ தட் பார்க்குற எல்லாருக்கும் வேறு மாதிரி தோணும், ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்கு தான் ஓப்பன் எண்டிங்லாம் விடுவாங்க. பட் நிறைய பேர் அதை அப்யூஸ் பண்ணுவாங்க. ஓப்பன் எண்டிங் வந்து என்ன கிளைமேக்ஸ் வைக்கிறது தெரியாமல் ஓப்பன் எண்டிங் விட்டுறது. ஐஸ் ஒயிட் ஷட் படத்தோட பிளாட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து ஒரு கப்பல் இருப்பாங்க. டாம் க்ரூஸ் அண்ட் நிக்கோல் கிட்மேன் தான் வந்து லீட் ரோல்ஸாக பண்ணியிருப்பாங்க. என்னன்னா இவர் வந்து ஒரு பிலீஃபில் இருப்பார், ஃபீமேல்ஸ்னாலே வந்து நேச்சுரலி லாயலாக தான் இருப்பாங்க, சீட்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிலீஃபில் இருப்பார். ஒரு நாள் வந்து இவங்க ஒரு விஷயம் கன்ஃபஸ் பண்ணுவாங்க. ஐ ஹவ் ஃபேண்டசைஸ்டு அபவுட் சம்மன். எனக்கு அவர் மேலே வந்து ஃபேண்டசி இருந்திருக்கு, நான் எலோப் கூட பண்ணியிருப்பேன் விட்டுருந்தா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது இவருக்கு வந்து ஒரு ஷாக்காக இருக்கும், ஒரு கல்ச்சுரல் ஷாக் மாதிரி ஆகும். அந்த தாட்டோட ஒரு நைட் ஃபுல்லாக ட்ராவல் ஆவார். அப்போ வந்து என்ன கிளைமேக்ஸ் அப்படின்றது தான் படம். அந்த ஒரு ப்ராசஸில் தான் வந்து ஒரு சீக்ரெட் சொசைட்டிக்குள்ளே வந்து என்டர் ஆவார். அங்கே வந்து பாஸ்வேர்ட் கேட்பாங்க, செகண்ட் பாஸ்வேர்ட் கேட்பாங்க. எல்லோரும் மாஸ்க் போட்டுட்டு செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து ரேண்டமாக இன்வால்வ் ஆகிட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி அரௌசிங்காக க்ளோத்ஸ் எதுவும் போடாமல் மாஸ்க் மட்டும் போட்டுட்டு அந்த மாதிரிலாம் வந்து இருப்பாங்க. இங்கே வந்து நீ டேஞ்சரில் இருக்க, யூ ஷுடன்ட் பி ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வார்ன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம் எனக்கு ரொம்ப மிஸ்டீரியஸாக, ரொம்ப வந்து அதான் இந்த இல்லுமினாட்டி பற்றி பேசின ஒரு படம் கூட இந்த படத்தை சொல்லுவாங்க. பீப்புள் ஹூ ஹேவன்ட் வாட்ச்ட் திஸ் மூவி yet, ப்ளீஸ் வாட்ச். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.